எடுத்து வைக்கிறது. குர்ஆனை நீங்கள் பாருங்கள், சூரத்துல் பக்ராவுல 2 இடம், அல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு ஃபில் கிதாப். அல்லாஹ் தஆலா சொல்றார், யாரெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இறக்கினது, அதாவது கிதாப்ல இறக்கினது மறைக்கிறார்களோ, லா யுகல்லிமுல்லாஹு யௌமல் கியாம, கியாம நாளையில அல்லாஹ் தஆலா அவர்களோடு கதைக்க மாட்டார். வலா யுஸக்கீஹிம், அவர்களை ஒருபோதும் அவன் பரிசுத்தப்படுத்த மாட்டான். இல்ம மறைச்சிட்டான், இல்ம அவன் மறைச்சிட்டான். ஏன்? எது அவனுக்கு தேவை? அந்த கூட்டம் கூடணும் தேவை, இல்லாட்டி எல்லாரும் பாராட்டணும் தேவை, இல்லாட்டி எல்லாரும் நல்ல மனுஷன் சொல்லிட்டோம்ப்பா, எல்லாரும் நல்ல மனுஷன் அப்படி தேவை. அதனால இல்ம மறைச்சிட்டான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. இந்த ஒரு ஆயத்து, இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு ஃபில் கிதாபி, இன்னும் ஒரு சொல்லுதான், யல்அனுஹுமுல்லாஹு வயல்அனுஹுமுல்லாஹ், எல்லா லானத்தை செய்கின்றவர்கள், லானத் செய்கின்ற மலக்கள் அவர்கள் எல்லாரும் அவனுக்கு லானத் செய்றாங்க. யாருக்கு? தன்னுடைய இல்மை மூடி மறைத்தவனுக்கு. இனி இல்மை 2 பகுதியாக அவரிடம் வெளிவர வேண்டும். ஒன்று அவருடைய அமல், அவரோடு 2 நாள் வாழ்ந்தார், 3 நாள் வாழ்ந்தார், குடுக்கல் வாங்க செஞ்சார், கதைத்தார், அண்மையில வாழ்ந்தார். அவர்கள் பார்ப்பார், இந்த மனுஷன் ஒரு ஆலிமப்பா, இந்த மனுஷங்கிட்ட இல்மை இருக்குது, இந்த மனுஷன் நல்லா நடக்கும், அவரு அதனால சொல்லுவார் இல்மை. இந்த 2 பணியும் அவரோட. இமாம் ஷாஃபி யமனுக்கு போனார்கள், யமன்ல அவர் சும்மா இருக்கவில்லை, இல்மை பரப்பினார். தொழில் நேரம் தொழில், பிற இல்மை பரப்பினார்கள். யமன் நாடு உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஒரு முசீபத்து பிடிச்ச நாடு. சில விஷயங்கள் அவர்கள் அங்கிருந்த ஆளுங்கள் உலமாக்களுக்கு இது பிடிக்கல. அவனுக்கிட்ட கிளாக்கா வந்தா இவன் என்ன இப்படி எல்லாம் எங்களை எல்லாம் அங்குள்ள, அதாவது இல்மின் பேரால புரோகிதர்களா வாழ்ந்தவர்கள் எல்லாம் மெல்ல மெல்ல வீழ்ந்து போனார்கள். மனிதர்கள் எல்லாம் இவர்களால் கவரப்பட்டார்கள். எனவே அன்றைய ஹலீஃபா அவர்களுக்கு எழுதி அனுப்பினார்கள். ஹலீஃபா அமீர் அல் மூமினீன் யமன் நாட்டில் கவர்னர் கிட்ட ஒரு மனிதன் இருக்கின்றான், அவனுடைய வாயில அல்லாஹ் தஆலா நாவ படைச்சுக்கிறான், வாளை படைச்சு வச்சுக்கிறான். அது ஒரு வாள். வெட்டுறார், எல்லாரையும் வெட்டி கொள்றார். என்ன செய்யறாரு? அளவியலுக்கு ஆதரவாக உங்களுக்கு எதிராக ஆள் திரட்டுறாரு. இல்லாட்டி ஹலீஃபா பிடிக்க மாட்டாரு தானே. ஹலீஃபா கிட்ட எங்களை திட்டுறாரு, இல்ல பரத்தாரு சொன்னா கலிமா என்ன செய்வார்? நல்லவன் சொல்லுவார். ஆனால் என்ன போய் சொல்லி விட்டார். யார் சொன்னாங்க? ஆளுங்கள் எல்லாரும் சேர்ந்து. இந்த மனிதன் அவரு பிடிக்க இல்லை. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை பிடிக்க இல்லை. இவர் வந்ததால அவங்களுடைய அந்தஸ்து எல்லாம் மெல்ல படபடன்னு உடைஞ்சு போச்சு. என்ன பேப்பர் டைகர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேப்பர் டைகர், பேப்பரால செஞ்ச டைகர். அது பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. சின்ன பிள்ளை பார்த்து பட்டு என்ன டைகர் தட்டினா உடஞ்சு போயிடும், பணியை விழுந்துடும். பெரிய மனுஷன் பார்த்து பயங்குவாங்க. என்ன பேப்பர் டைகர் மாதிரி இருந்தவர்கள். இல்மு இருந்துச்சு, அமலும் இல்ல, தவ்வாவும் இல்ல, அதனால சம்பாதித்தார்கள். இமாம் ஷாஃபி போனார்கள், இல்மில் அமலையும் செய்தார்கள், தவ்வாவும் செஞ்சார்கள். பேப்பர் டைகர்ஸ் எல்லாம் உடைந்து சிதறி போனது. அவர்களுக்கு தாங்கவில்லை. பொய் வதந்தி அபாண்டத்தை போட்டு அங்கு அமீர் அல் மூமினீனுக்கு எழுதி அனுப்பினார்கள். அவர்களுக்கு அமீர் உடனே அனுப்புறார் கட்டளை கவர்னருக்கு, அதாவது முகமது பின் இத்ரீஸ் அவருடைய பெயர், விலங்கிட்டு என்னிடம் அனுப்பிவை, விலங்கிட்டு என்னிடம் அனுப்பி வச்சு. கவர்னர் என்ன செய்ய முடியாது, விலங்கு போட்டு அனுப்பி வச்சார்கள். பகதாதுக்கு போகிறார்கள். பகதாதுல முகமது பின் ஹசன் பின் ஷைபானி, இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய சிறப்பு மிக்க மாணவர்கள் ஒருவர். அல்லாவிட்டால் அபு யூசுப் அவர்கள் 2 பேர், ஒரு எனக்கு சரியில் ஞாபகம் இல்லை. ஒருவர் அங்கு ஹலீஃபாவுடைய பிரதம ஆலோசகராகவும் பிரதம நீதியாக இருக்கும்போது இமாம் ஷாஃபி கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். ஹசன் பின் ஷைபானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதி நின்று விட்டார். எழுதி நின்று ஹலீஃபா ஆத்திரத்தோடு பார்க்கும்போது கேட்கிறார்கள், ஹலீஃபாவே யாரை விலங்கிட்டுக் கொண்டு வந்திருக்கிறீர்கள்? யாரை விலங்கிட்டுக் கொண்டு வந்திருக்கிறீர்கள்? ஹலீஃபா சொல்ல, இவர் இப்படிப்பட்ட இல்லை இல்லை, ஒரு போதும் இது நடக்காது. இவர் பெரிய ஒரு ஆள், சிறப்பா ஹைர். அது பிராவத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹலீஃபாவுடன் தன்னுடைய இல்மை நிலைநாட்டினார்கள். ஹலீஃபா அப்படி அந்த இல்முக்கு சரணடைந்தார்கள். சிறப்பா நடந்தது என்ன? அவர்களுக்கு தவ்வாஷம் போய் இடைத்தது இதுதான். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் எல்லோருக்கும் தெரியும். ஹல்குல் குர்ஆன்ல பாடுபட்டவர்கள், துயரப்பட்டவர்கள், கசையடிக்கப்பட்டவர்கள். முதலாவது ஹலீஃபா மாமூன், இரண்டாவது ஹலீஃபா முஅத்தஸிம், மூன்றாவது ஹலீஃபா முத்தவக்கில். 3 ஹலீஃபாக்கள் தொடர்ந்து அவர்களை கசை அடிப்பாங்க. ஒவ்வொரு நாளும் 100 கசை, ஒவ்வொரு நாளும் தினமும் 100 கசை.
இவ்வளவு சிரமப்பட்டார்கள். ஏன்? ஆனால் ஏன் அவர்கள் இந்த ஹக்கை, சத்தியத்தை, உண்மை சொல்லுவதை ஒருபோதும் விட்டுவிடு. அது சிறப்பான இது. இன்று உலகத்தில் ஆலிம்களுக்கெல்லாம் ஒரு மகத்தான உதாரணம் இல்மை சுமந்தவர்கள். இல்மை சுமந்த மனிதர்களுக்கெல்லாம் மகத்தான உதாரணம். நாங்கள் எல்லோரும் கதைக்கிறோம், இவர்களை பற்றி சொல்லுகின்றோம். அது ஏற்கனவே ஒரு அறிஞர் சொன்ன மாதிரி கதைப்புக்குள்ள ஒரு விஷயமாக, ரசிக்கக்கூடிய ஒரு காரியமாக, அதாவது சுவாரஸ்யமாக கேட்கக்கூடிய ஒரு விஷயமாக, துர்ப்பாக்கியமாக எங்களிடம் மாறிவிட்டது. இது அதாவது ஏதோ சினிமா பார்த்துட்டு ரசிக்கிறோம் அல்ல, சினிமா பார்த்துட்டு ரசிக்கிறது இல்லை, அது மாதிரி கெட்டு போறோம். சினிமா பார்த்துட்டு ரசிக்கிறவங்க ரொம்ப குறைவு, சினிமா பார்த்துட்டு ரசிக்கிறதோட கெட்டு போயிடுறாங்க. ஆனா இது எல்லாம் கேட்டு ரசிக்கிறாங்க, ருசிக்கிறாங்க, யாருமே திருந்துறது என்ற அளவுக்கு அவர்கள் அவ்வளவு சிறப்பானவர்கள். இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்று உலகம் போற்றுகின்றது, உலகம் போற்றுகின்றது. அவர்கள் தங்களுடைய எங்கே இறந்தார்கள்? சிறையில். அவர்கள் இறந்தது சிறையில். அந்த சிறையில் எத்தனாவது முறை போய் இறந்தார்கள்? 5வது முறை போய் இறந்தார்கள். 5வது முறை அந்த சிறையிலே போய் இறந்தார்கள் என்றால் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தவ்வாவை சுமந்தவர்கள் அவர்களை ஆட்டி உழுப்பினது என்ன? அவர்களுடைய இல்மை இப்படியெல்லாம் எடுத்து சொல்லுவதற்கு அவர்கள் இவ்வளவு சிறப்பாக ஆட்டி உழுப்பின விஷயம் என்னன்னு சொல்லி நீங்கள் சேர்ந்து பாய்த்துவதுன்னு சொன்னால் நிச்சயமாக அது தக்குவா மாற்றம்தான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த தக்குவா அவர்களை இருக்க விடவில்லை. அச்சம், அல்லாஹ்வுடைய அச்சம், இல்மை சுமந்ததின் அச்சம், நல்லதை தெரிந்ததின் அச்சம், தீயதை தெரிந்ததின் அச்சம், அல்லாஹ்வுடைய சிறப்பை பண்புகளை தெரிந்ததின் அச்சம், சொர்க்கத்தை தெரிந்ததின் அச்சம், நரகத்தை தெரிந்ததின் அச்சம், அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சுன்னாவை புரிந்ததின் அச்சம், இது அவர்களை அன்றாடம் வாட்டி வதைத்துக் கொண்டிருந்தது. எனவே அவர்கள் அந்த வாட்டி வதைத்தன அவருடைய ஆமல், அவருடைய ஆமல். நீங்கள் என்ன வேண்டாம், இல்மை பரப்பினவர்கள் அதாவது பட்டு மெத்தையிலே படுத்தார்கள், ரோஜா மனத்தோடு வாழ்ந்தார்கள் என்று சொல்லி நீங்கள் கருது சொன்னால் வல்லாஹி நீங்கள் உங்களுடைய பாரம்பரியத்தை தெரியாத ஒரு கௌம் தான் நான் சொல்ல வேண்டி இருக்கிறது. அப்படி யாருமே வாழவில்லை. துன்ப துயரங்களுக்கு மத்தியில் வாழ்ந்தார்கள், கஷ்டம் துயரங்களுக்கு மத்தியில் வாழ்ந்தார்கள், சிறப்பாக வாழ்ந்தார்கள், கண்ணியமாக வாழ்ந்தார்கள், மரியாதையாக வாழ்ந்தார்கள். அந்த மரியாதை அவர்களை, அந்த தக்வா அவர்களை உயர்த்திவிட்டது. பார்த்தவர்கள் பயந்தார்கள். ஹைபத், அவர்களை கண்ட அரசர்கள் பயந்தார்கள். ஒரு அரசர், அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு தாபி, அவர்களிடம் சுலைமான் பின் அப்துல் மலிக் அவர் போகிறார். மக்காவுல ஹஜ்ஜிக்கு போக தன்னுடைய 2 குமாரர்களோட போகிறார். அப்போது நினைப்படுகிறது, இன்று ரபாஹா அவர்களை தவிர யாரும் ஃபத்வா கொடுக்க கூடாது, ஹரம்ல யாருக்கும் ஃபத்வா கொடுக்கிற அதிகாரம் இல்லை என்று. எனவே குமாரர்கள் தாப்பனிட ஹலீஃபாவோட முறைப்படுகிறார். நீங்க இருக்கும்போது இவர் யாரு பாப்பன்? இல்லப்பா அது இல்ம். சுலைமான் சொல்லுகிறார், மகனே அது இல்ம தேடுதான் நான் சொல்றேன், இல்மப்பா அது இல்மாவது கேட்டு. பிறகு போய் எல்லோரும் அவருக்கு பின்னால் அமர்ந்துகிட்டு அவர் தொழுகிறார். தொழுது முடியுங்காட்டி கேள்வி கேட்பதற்கு அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஹலீஃபாவும் போய் அமர்ந்து விட்டார். குழந்தை சொல்றார், வாப்பா இப்படி அமர்ந்துகிட்டு இருக்கிறீங்களே, அவர் தொழுது முடியட்டுமே, ஏன் கொஞ்சம் சொல்லுங்களேன், யாரையா வச்சு அப்படியெல்லாம் பேசுறாரு. பிறகு சுலைமான் கேள்வி கேட்கிறார். அவர் எல்லாம் சொல்லிவிட்டு போகிறார். அதன் பிறகு ஒரு நாள் அவர் சுலைமானிடம் போகிறார், ஹலீஃபாவிடம். இவர் கழுதை போகும்போது ஒரு மனிதருடைய மகன் சுலைமானிடம் போக வேண்டும். அவர் ஒரு பெரிய ஒரு பிரமுகர், போவதற்கு வழி இல்லை. மகனோடு போகிறார். மகன் சொல்ற, வாப்பா இந்த மனுஷனை பாருங்க, கழுதையில போறான், என்ன எனக்கு வழி இல்ல, கழுதையில போறான் பாருங்க, உடுத்திருக்க உடுப்பன்னு சொல்லி. பாயப்புத்துடா பாயப்புத்து, அவர் யாரு தெரியுமா? ஹலீஃபாவை நடுங்குவாரப்பா, ஹலீஃபா அவர் பார்த்தா நடுங்குவாரு என்று அவரோட நுழைஞ்சுக்கிட்டார் உள்ளே. அவரோடு இவர் உள்ளது. அங்கே போய் ஹலீஃபா இவர்கள் போய் அமரும்போது, இங்க வாங்க தன்னுடைய ஆசனத்தில் அமர்த்தி தன்னுடைய தொடை அவருடைய தொடையோடு சேர்த்து வச்சு. அவர் கருப்பன், பார்த்தா சகிக்க மாட்டார், கருப்பன். தன்னுடைய தொடை ஹலீஃபா சுலைமான் மிகவும் அழகானவர், ஆனா தன்னுடைய தொடை அவருடைய தொடையோடு சேர்த்து வந்துவிட்டார். அவர் சொல்லுகிறார், ஹலீஃபாவே, மக்காவில் மதீனாவில் இருக்கின்ற ஏழைகளை கவனித்தீர்களா? என்ன செய்யணும்? அவங்களோட ரிசுக்களை கொடுங்க.
ஏப்பா இந்த வா மக்காவுக்கு மதீனாக்கு போற ரிஸ்கெல்லாம் கொடு எழுதிக்க. பிறகு கேட்க, ஹலீஃபாவே படை பட்டாளங்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுடைய தேவைகளை கவனிச்சிருக்கா, என்ன செய்யணும், அவங்களுடைய ரிசுக்க கவனிங்க, வீடுகளை கவனிங்க. உடனே சொல்றாரு, இதாப்பா எழுது, படை பட்டாளங்களுடைய வீடுகளுக்கு எல்லாம் போன ரிஸ்கல் இப்போதை பதிய வச்சுக்கோ. பிறகு சொல்ல, ஹலீஃபாவே கஷ்டப்படுகின்றவர்கள் துன்பப்படுகிறவர்களை கவனித்தீர்களா, இதாப்பா தேடிப்பார் யாரெல்லாம் கவனிக்கணும். ஹலீஃபாக்கு அடுத்த பேச்சு இல்ல. பிறகு அஸ்ஸலாமு அலைக்கும் எழுப்பி வர்றான். எழுப்பி வரும்போது வந்துட்டான். ஹலீஃபாக்கு அதுக்கு மேல அடங்கி போயிருக்கிறார். வாயிலை விட்டு வெளியேறும் போதுதான் ஹலீஃபா நினைவு வருகிறது, இந்த மனுஷன் போறாருன்னு சொல்லி. உடனே 10,000 திர்ஹம் ஒரு பொட்டலத்துல கட்டி கொடுத்து அனுப்புகிறார். தன்னுடைய பிரதம மனிதரிடம் கொண்டு போய் அவரிடம் கொடு, ஹதியான்னு சொல்லி கொடுப்பான்னு சொல்லி அவர் கொண்டு போய் கொடுக்கிறார். கொண்டு ஹைஹாத் ஹைஹாத், ஆஹா பெரிய நஷ்டமே அப்பா, இதை கொடுத்தா என்ன சிறப்பிக்க போறான். 10,000 திர்ஹம் அதை கொடுத்தார். திருப்பி ஹையாத் என்று போய்விட்டார். திரும்பி அதை பார்க்கவில்லை. ஏன்? அருமை சகோதரிகளே, பெரியோர்களே, தக்குவா தக்குவான்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் பேசிக்கிட்டோம். எங்களுடைய வீடுகள்ல தக்குவா வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். முத்தகீன்களுடைய வாழ்வை கேட்டுவிட்டு என்னுடைய வாழ்வில் இப்படி தக்குவாவோடு உள்ள ஒரு வாழ்வு வராதான்னு சொல்லி நீங்கள் யாரும் நினைக்க வேண்டாம், யாருக்கும் இது டபு என்று சொல்லி, தக்குவா அவர்களுக்கு மாத்திரம்தான், எங்களுக்கு இல்லை என்று சொல்லி, யாருக்கும் இது டபுவாக இருக்கிறன்னு சொல்லி, நீங்கள் யாரும் தடையாக இருக்குன்னு சொல்லி யாரும் கருத, அது ஒரு ஓபன் டிக்கெட். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தக்வாவுடைய மக்களை எங்களுக்கு சொன்னான், தக்வாவுடைய பண்புகளை சொன்னான். அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து ஸலாம் தக்வாவை எங்களுக்கு சொன்னார்கள், தக்வாவுடைய பண்பை சொன்னார்கள். உதாரணத்துக்கு பாங் சொல்றார்கள், இக்காமத்து சொல்லுகிறார்கள், வீட்டுல மனைவி சாப்பாடை போட்டிருக்கிறார். நாங்க நினைப்போம் தக்வாவுடைய காரியம் என்ன, ஓடி போய் இக்காமத்துல சேர்ந்து கொள்ளும் என்று. வல்லாஹி தக்வா இல்ல, இது தக்வா இல்ல. சாப்பாடை செய்யணும், சாப்பாடை தொடங்கணும். மனைவி குழந்தைகள் வீட்டுல துன்பப்படுகிறாள், துயரப்படுகிறாள், நான் என்ன செய்கிறேன், தீனுடைய காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறேன். அவள் துணை இல்லாமல், ஆதரவு இல்லாமல், மருகம் இல்லாமல் துன்பப்படுகிறார். இது தக்வாவுடைய காரியமா? இல்லை. அங்கே அவளுக்கு ஒரு மனிதர் வருகிறார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய மனைவி ஹஜ்ஜிக்கு போகிறார், என்னை வரும்படி வற்புறுத்துகின்றார், நான் மாட்டேன் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன், உங்களோட ஜிஹாதுக்கு போகணும். சிறுக்கிட்ட சொல்லுறா, போப்பா அவளோட ஹஜ்ஜிக்கு போ. ஜிஹாதுக்கு போறதில்ல எனக்கு, அவளோட எது தக்குவா? ஜிஹாதுக்கு போறதா? இல்ல, மனைவியோடு மஹரம் தேவை இருக்குது, அவளோடு ஹஜ்ஜிக்கு போகிறது தக்குவா என்று சொல்லி எங்களுக்கு அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாம் அவர்கள் சொன்னார். அதே போன்று சஹாபா பெருமக்கள் அவருடைய வரலாறு பூராவும் எங்களுக்கு காட்டுகிறது. தக்குவா நிறைந்த ஒரு சமுதாயம், பரிபூர்ண. இன்று எங்களிடம் தக்குவா இல்லாதபடியால அவர்கள் எங்களுக்கு ஒரு கேலி கூட்டாங்க, நப்பாய் கேலி கூட்டாங்க, விளையாட்டு பொருளாக. அல்லாவிட்டால் எங்களுடைய பரிசீலனை எப்போதாவது மார்க்கத்தில், அகீதாவில், தீனில அக்கறை போட்டு யாராவது பரிசீலித்து உண்டா? இல்லை. அகீதாவில் அல்லாஹ் ஒருவன், இதுக்கு அக்கறை போட்டு யாரும் பரிசிக்க முடியுமா? முடியாது. லுஹருக்கு 4 ரக்காத்து, சுபருக்கு 2 ரக்காத்து, இதுக்கு யாரும் அக்கறை போட்டு பரிசீலிக்க முடியுமா? முடியாது, முடியாது. ஒவ்வொரு ரக்காத்திலே 2 சுஜூத், 1 ருக்கு. கொள்ளுகின்றேன். அடுத்து எனக்கு அவசியமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு காரியம், நானும் நீங்களும் புரிந்து வைத்துக் கொள்ளுங்க. நல்லதை நல்லதென்று சொல்லுகிறது, கெட்டதை கெட்டதென்று சொல்லுகிறது தக்வானுடைய ஒரு சிறப்பான ஒரு பண்பு, மிகவும் உயர்ந்த மகத்தான ஒரு பண்பு. இது எங்களுடைய பாரம்பரியத்தினுடைய ஒரு பெரிய ஒரு அம்சம். ஜரகம், அதாவது ஜரகம் என்று சொன்னால் ராவிகளை துளசி பார்த்து கெட்டவர்கள் அல்லது நல்லவர்கள் என்று சொல்லுங்கள், ஜரகம் தாஜீல் என்று சொல்லி ஒரு பாடம், எங்களுடைய பாரம்பரிய பாடம். எங்களுடைய பெரும் பெரும் இமாம்கள், அதாவது அவர்கள் படித்து எங்களுக்கு சொன்ன ஒரு பாடம். அதுல என்ன, ராவிகள், சிறப்பான ராவிகள், அவர்களை இவன் பொய்யன், இவன் அறிமுகம் இல்லாத, இவன் விட்டு கட்டுகின்றவன் எல்லாம் எவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அவர்களை பற்றி ஏன் தீன் காப்பாற்றப்படுகிறது. நல்லதை நல்லதென்று சொல்லுகிறது, நல்லவனை நல்லவன் என்று சொல்லுகிறது.
கெட்டதை கெட்டது சொல்லுகிறது, கெட்டவனை கெட்டது சொல்லுகிறது. தீன் பாதுகாக்க